ஏற்கனவே காவிரி மேலாண்மை வாரியம், ஒழுங்காற்றுக்குழு தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய உரிமையை, தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். கர்நாடக அரசு அதை நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் ஒன்றிய அரசு என்ன செய்து கொண்டிருக்கிறது? ஒன்றிய அரசு தான் தமிழ்நாட்டுக்கு அந்த நீரை பெற்றுத்தர வேண்டும். எல்லா நீதிமன்றங்களும், எல்லா மேலாண்மை வாரியமும் தீர்ப்பு கொடுத்தாகிவிட்டது. இதை நடைமுறைப்படுத்த வேண்டிய இடத்தில் ஒன்றிய அரசு இருக்கிறத நடைமுறைப்படுத்த வேண்டும். இன்று காலை நான் கலந்து கொண்டேன். காலை உணவு திட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறேன். மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், நன்றிகள். மதிய உணவை பெருந்தலைவர் காமராஜர் கொண்டு வந்தார். காலை உணவை மாண்பு முதலமைச்சர் அண்ணன் தளபதி கொண்டு வந்திருக்கிறார். வாழ்த்துக்கள், நன்றி. பெருந்தலைவர் காமராஜருடைய 122வது பிறந்த நாள் விழாவை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பெருமக்களோடு இங்கே கொண்டாடி வருகிறோம். இன்று மாலை கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் மாபெரும் மாநாடு நடக்க இருக்கிறது. அதில் தலைவர்கள் எல்லாம் பேசவிருக்கிறார்கள். இந்த மண்ணில் மனிதர்கள் உள்ளவரை பெருந்தலைவர் காமராஜருடைய புகழ் நீடித்து ஓங்கி நிற்கும். அந்த அளவிற்கு அவர் பொற்கால ஆட்சியை தந்திருக்கிறார். அவருடைய திட்டங்கள் தான் இன்று பேசப்படுகின்றன. தமிழ்நாட்டில் ஒரு சில தலைவர்களை மட்டும்தான், இந்தியாவில் ஒரு சில தலைவர்களை மட்டும்தான் எல்லா கட்சிகளும் பிறந்தநாள் விழாவை கொண்டாடும். அந்த வகையில் பெருந்தலைவர் காமராஜருடைய பிறந்தநாள் விழாவை அனைத்து கட்சிகளும் கொண்டாடுகின்ற மாபெரும் தலைவராக அவர் பரிணாமம் பெற்றிருக்கிறார். இதற்கெல்லாம் காரணம் அவருடைய எளிமை, நேர்மை, உழைப்பு, காங்கிரஸ் பேரியக்கத்தின் மீது உள்ள நம்பிக்கை. இப்படிப்பட்ட தலைவர்கள் ரேர் அண்ட் ரேர் என்று சொல்லுவார்கள் ஆங்கிலத்தில். மிகவும் அபூர்வமான தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பொது வாழ்க்கையில தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அவர் புகழ் ஓங்க வேண்டும். இந்த வரலாற்றில ஒரு முக்கிய இடத்தை பெற்ற பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.